இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்தபோது பல அற்புதங்களை செய்தீர். அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தீர். நாங்களும் இப்போது உம்மிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு பல அற்புதங்களை செய்கின்றீர். நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் சோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது என்றும், ஆண்டவரிடத்திலே நாம் தஞ்சம் அடையும் பொழுது அவர் நமக்கு கேடயமாய் இருக்கிறார் என்றும், மேலும் இறைவனிடத்திலே இவ்வாறு முதல் வாசகம் வேண்டுகிறது. இதோ, எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தாரும் என்று கூறுகிறது. ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். எனவே நன்றி உணர்வோடு நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 அனுப்புகிறார். இவ்வாறு கூறுகின்றார், இறை ஆட்சியை பற்றி பறைசாற்றுங்கள், உடல் நலம் குன்றியவர்களை நீங்கள் குணமாக்குங்கள் என்று. அவர்களும் இயேசு கூறியவாறே சென்றார்கள். பலர் நலமடைந்தனர், நற்செய்தியை கேட்டனர். ஆண்டவரே, நவீன உலகத்திலே நீர் எங்களை நற்செய்தியாளர்களாக வாழ அழைக்கின்றீர். நீர் செய்கிற நல்ல செயல்களை உணர்ந்து உம்முடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நாங்களும் நற்செய்தியாளர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் விளங்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். நோயாளிகளுக்காக, குடும்பத்தில் கஷ்டத்தோடு வாழ்கின்றவர்களுக்காக, திருமண வரத்திற்காக ஜெபிக்கின்றவர்களுக்காக, பல கஷ்டங்களினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.